ஆன்மீக கூட்டத்தில் அந்த ஆன்மீக தலைவர் சொல்கிறாரு, எவன் ஒருவன் கடவுளை முழுமையாக நம்புகிறானோ, அவன் இருக்கிறான்னு நம்புகிறானோ, அவன் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கூட்டத்தில் ஒருத்தவர் எந்திரிச்சு, அது எப்படிங்க எல்லா தவறுகளையும் பண்ணிட்டு கடவுள் இருக்கான், அவனை நான் நம்புகிறேன்னா உடனே அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான், எந்த தப்புமே பண்ணாமல் கடவுள் இல்லைன்னு ஒருத்தன் சொல்லுவான், அப்போ அவன் நரகத்துக்கு போவானா, இது என்னங்க நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்க, இவருக்கோ சந்தேகமாயிருது. ஆமாம் இல்லை, இது எந்த விதத்தில் நியாயமாகும் அப்படின்னு. நைட்டு தூங்கும்போது இவருக்கு ஒரு கனவு வருது. அப்போ பயணம் பண்ணுறாரு ஒரு ரயிலில். ஃபஸ்ட்டு போய் சொர்க்கத்தில் போய் நிற்கிது. சொர்க்கத்தை போய் பார்க்குறாரு, எந்த ஒரு கலையுமே இல்லை, ரொம்ப வெறிச்சோடி போயிருக்கு, ஒரு இது இல்லாமல் இருக்குது. அதுக்கப்புறம் நரகத்தில் போயிருங்கிறாரு, ஒரே கலை நிகழ்ச்சிகள், திருவிழா கூட்டம் மாதிரி அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. அப்போ இவர் போய் கேட்குறாரு, அப்போ புத்தர் சாக்ரட்டிஸ்லாம் கடவுள் இல்லைன்னு தானே சொன்னாங்க, அப்போ நரகத்தில் தானே இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தோன்னா அங்கே தான் இருக்காங்க, எப்படிங்க நரகம் இவ்வளோ ஜாலியாக இருக்குது அப்படின்னு கேட்க, எவன் ஒருவன் நல்லவனாக இருக்கானோ அவன் இருக்கிற இடம் தான் சொர்க்கம் நரகம் அப்படின்றது தனித்தனியாக பிரித்து பார்க்கறது கிடையாது, அது நம்ம பார்க்கும் விதத்தில் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னாராம்.